ஜான் கிதியோன் சத்யன் என்கின்ற நபர் கலந்து கொண்டிருக்கிறார். அவர் பாஸ்டராக இருக்கிறேன் என்பதாக சொல்லுகிறார். அவர் சமீப நாட்களாக 2-3 நாட்களாக வாட்ஸ்அப் மற்றும் பேஸ்புக் பக்கங்கள் வழியாக அவருடைய யூடியூப் சேனல் வழியாக கூட ஒரு அறிவிப்பை வெளியிட்டுக் கொண்டிருந்தார். ஜான் ஜெபராஜுக்கு எதிராக ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த போவதாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். 27ஆம் தேதி நடத்த போவதாக சொல்லியிருந்தார். இவர் ஒரு 6 மாதங்களுக்கு முன்பதாக 6-7 மாதங்களுக்கு முன்பதாக ஜான் ஜெபராஜுக்கு ஆதரவாக போராட்டம் நடத்துவதாக கூறியிருந்தார். சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் கைதான பிரபல மத போதகர் ஜான் ஜெபராஜ் மீதான வழக்கை கைவிட வலியுறுத்தி நடத்த இருப்பதாக அகில இந்திய கிறிஸ்தவ வாலிபர் முன்னேற்ற இயக்கத்தினர் அறிவித்துள்ளனர். அனுமதி மறுத்தால் தடையை மீறி போராட்டம் நடத்துவோம் என்றும் தெரிவித்துள்ளனர். வளர்ச்சியை பார்க்க முடியாமல் பொறாமையினாலே பிணைக்கப்பட்ட வழக்காக இருக்கிறது. அரசியல் தலையீடு இருப்பதாக நாங்கள் கிறிஸ்தவ மக்கள் சந்தேகிக்கின்றோம். அகில இந்திய கிறிஸ்தவ வாலிபர்கள் முன்னேற்ற இயக்கத்தின் சார்பாகவும் போதகர் ஜான் ஜெபராஜ் அவருடைய ஆதரவாளர்களின் சார்பாகவும் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்டத்தினுடைய இருக்கிற அனைத்து ஆதரவாளர்களும் இங்கே கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளோம். அது உங்களுடைய அமைப்பை சார்ந்தவர்களா இல்ல ஜான் ஜெபராஜுடைய ரசிகர்கள் அல்லது ஆதரவாளர்கள்? எங்களுடைய அமைப்பு சார்ந்தவர்கள். கொஞ்சம் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜான் ஜெபராஜோட ஓகே. அந்த வீடியோல பார்க்கும்போது எனக்கு 2 பேர் ஜான் ஜெபராஜோட ஆதரவாளர்கள். அந்த கருப்பு ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, கணவன் மனைவி, இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுகிறவர்கள். மற்றபடி அனைவரும் உங்களுடைய அமைப்பை சேர்ந்தவர்கள் என்று கருதுகிறேன். சரியா? அப்போ நீங்க அந்த போராட்டத்திற்கு ஜான் ஜெபராஜுடைய ரசிகர்களும் எங்களுடைய அமைப்பை சேர்ந்தவர்களும் திரளாக கூடி போராட்டம் நடத்துவோம் என்பதாக உங்களுடைய தலைவர் அறிவித்திருந்தார். ஆனால் நீங்கள் இப்பொழுது கூறுகிறீர்கள் ஜான் ஜெபராஜுடைய ரசிகர்கள் மிக சொற்பமாகத்தான் கலந்து கொண்டார்கள் என்று சொல்லி. அதுக்கு என்ன காரணம் என்று நினைக்கிறீர்கள்? இல்ல, எல்லாரும் பயம்தான் காரணம், வேற ஒண்ணும் இல்ல. அவரை ஃபாலோ பண்ணவங்க வந்து தைரியமா அவர் தப்பு பண்ணிருக்க மாட்டாரு, அவர் மேல எந்த தவறும் இல்ல, நான் கட்டாயமா வந்து நிக்கலாம் அப்படின்னு யாருக்கும் அந்த எண்ணம் இல்ல. அவரு ஒரு வேலை தவறு செஞ்சிருக்கலாம் அப்படின்ற ஒரு புரிதல் வந்து எல்லாருக்குள்ளயும் நாங்க பேசின வரைக்கும் தெரிஞ்சது. பிரதர், நீங்க அந்த போராட்டத்தை நடத்தும் போது அதுல 2 காரியங்களை உங்களுடைய தலைவர் குறிப்பிட்டிருந்தார். ஒண்ணு அவருடைய வளர்ச்சியை கண்டு பொறாமை, இன்னொன்று அரசியல் சதி. ஆகவே அவர் உண்மையிலே அந்த குற்றத்தில் ஈடுபடவில்லை. இது அரசியல் சதிக்காக இந்த பொய் வழக்கு போட்டிருக்கிறார்கள் அல்லது அவர்களுடைய பேரிலே பொறாமை கொண்டு இந்த வழக்கு போட்டிருந்தார்கள் என்கிறத நீங்கள் அன்னைக்கு வச்ச குற்றச்சாட்டு. இதற்காக நீங்கள் என்னிடத்துல வாட்ஸ்அப்ல கூட எனக்கு எதிராக நீங்கள் பேசி இருக்கிறீர்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்குமே தெரியாது, உங்க கூட சண்டை போட்டு. அப்படிப்பட்ட நீங்கள் இப்போது திடீரென்று ஜான் ஜெபராஜுக்கு எதிராக பேசுவதற்கு அல்லது ஜான் ஜெபராஜுக்கு எதிராக நாங்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்க போகிறோம் என்று சொல்வதற்கு காரணம் என்ன? இல்ல, இப்போ வந்து ஆதரவு கொடுக்கிற ஒரு நபர் வந்து எதிர்க்க கூடாதுன்னு ஒண்ணும் கிடையாது பிரதர். ஆதரவு கொடுக்கும் போது அவர் தனித்து இருந்தா அவருக்கு ஆதரவு தேவைப்பட்டுச்சு. இல்ல, எதிர்க்கிறதுக்கு காரணம் வந்து முழுக்க வந்து பாத்தீங்கன்னா அவருடைய தவறான முன்னுதாரணங்கள் தான். இப்ப ஜான் ஜெபராஜை எதிர்ப்பதற்கு எதுவான எல்லா காரணங்களும் நீங்க அன்னைக்கு ஆதரிக்கும் போது இதே விதமாகத்தான் ஜான் ஜெபராஜ் நடந்து கொண்டிருந்தார். அன்னைக்கு ஜான் ஜெபராஜ் போக்சோ வழக்குல வாட்டுறதுக்கு முன்னாடியே ஜான் ஜெபராஜ் வீட்டை விட்டு வெளியேறினார். விவாகரத்து செய்வதற்காக கோர்ட்டுக்கு போய் கொண்டிருந்தார். கள்ளக்காதலி போலீஸ் அரெஸ்ட் பண்ணும்போது கூட கள்ளக்காதலியோடு கூட தான் இருந்தார். அந்த டிவி சேனல்ல, சத்யன் டிவி சேனல்ல வந்த அந்த போட்டோல அந்த பெண்ணுடைய கால்கள் தெரிகிறது. முகத்தை அவர்கள் கௌரவம் கருதி அவர்கள் அதை மறைத்து எடுக்கவில்லை. அந்த பெண் உட்கார்ந்து இருக்கிறது, ஜான் ஜெபராஜ் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறது தெரிகிறது. அப்பவும் இப்படிப்பட்ட மோசமான நபராகத்தான் இருந்திருக்கிறார். மட்டுமல்ல, போக்சோ கேஸ் நீங்க ஜான் ஜெபராஜுடைய ஆதரவாளர்களிடத்துல மட்டும்தான் நீங்க விசாரிச்சிருக்கீங்க. அவர்களுடைய ஆதரவாளர்கள் எப்பொழுதும் அவங்களுக்கு ஆதரவாக தான் சொல்லுவார்கள். பாதிக்கப்பட்ட பெண்ணிடத்திலேயோ அந்த குடும்பத்திடத்திலேயோ நீங்கள் விசாரிக்கவே இல்லை. கண்மூடித்தனமாக நீங்க அப்போது போராடினீர்கள் அப்படி எடுத்துக்கொள்ளலாமா? இல்லைங்க, ஒரு அட்டென்ஷன் ஜான் ஜெபராஜுக்கு எதிராக. ஜான் ஜெபராஜ் ஒரு பிரபலமானவராக இருக்கிறார். ஆகவே அந்த பிரபலமான ஒருத்தருக்கு ஆதரவாக நாம் குரல் கொடுத்தால் நமக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும், நம்முடைய அமைப்பு வெளியே நன்றாக தெரிய வரும், ஒரு ஃபேம் கிடைக்கும் என்கிறதற்காக அன்னைக்கு நீங்க போராட முடிவெடுத்தீர்களா அப்படின்னு சொல்லிட முடியாது. எங்களுடைய அமைப்பு வந்து முழுக்க இதுல முன்னாடி வந்ததுக்கான ரீசன் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு தனித்து விடப்பட்டிருக்காரு ஒரு புகழா இருக்கக்கூடிய ஒரு நபர், அவருடைய பேர் ஃபேம் வந்து இந்த மாதிரி கெடுக்கப்படுது அப்படின்ற ஒரு சூழல்ல நாங்க என்ன பண்ணோம்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாடி வந்து நாங்க நின்று போராட்டம் பண்ணோம். அவர் வந்து, நான் திரும்பவும் சொல்றேன், அவர் இந்த சிறைச்சாலை வாசம் போனதுக்கு பிற்பாடு அவர் திரும்பி வரும்போது அவர் இப்படி தொடர்ந்து அவர் செய்வார் என்ற அந்த இதுல நாங்க ஆதரவு கொடுக்கல. நல்லா கவனிக்கணும்.
ஜான் ஜெபராஜ் அவர்களுக்கு நாங்க போராடி அவருக்கு ஆதரவு கொடுத்து எங்க அமைப்பு கெட்ட பேர் தான் வாங்கியிருக்கு. அது முக்கியமா கோயம்புத்தூர் மாவட்டத்துல அவரை எதிர்த்தாங்க, நிறைய பேர் எதிர்த்தாங்க. நிறைய கமிட்டில உங்களுக்கே தெரியும், நிறைய பிஷப் மார்க வந்தாங்க, பேசினாங்க. அவங்க எல்லாருமே எல்லா பாஸ்டர் சர்க்கிள்லயும் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டா, இல்ல அவருக்கு நீங்க ஆதரவு கொடுக்கறது ரொம்ப தவறு, அவர் இப்படி எல்லாம் செஞ்சிருக்கிறாருன்னு சொல்லும் போது நாங்க அவருக்கு கை கொடுத்ததுக்கான, அதாவது குரல் கொடுத்ததுக்கான ரீசன் கேட்டா, ஒரு தனித்து விடப்பட்டிருக்கிறார், அந்த ஒரு நல்ல எண்ணம். இன்னொன்று, சிறைச்சாலை வாசம் போனதுக்கு பிற்பாடு அவர் திரும்பி வரும்போது கட்டாயமா இந்த தப்பையும் இந்த தவறையும் அவர் செய்ய மாட்டார், அவர் மனம் திரும்பி இருப்பார். அவர் திருந்தி வருவார். அவர் திருந்தி அவருடைய மனைவியோட அல்லது அவங்க மகனோடு அல்லது தனித்து ஏதோ ஒரு ஊழியத்தை செய்து ஒரு முன்மாதிரியா இருப்பாருங்கிற அந்த நோக்கம் எங்களுக்கு, அது நம்பிக்கை ரொம்ப ஆழமா இருந்தது எங்களுக்கு. இதுதான் உண்மை. நீங்க ஜான் ஜெபராஜ் திரும்பி வந்த பிறகு ஜான் ஜெபராஜை தொடர்பு கொள்ள முயற்சி செய்தீர்களா, இல்ல ஏதாகிலும் பேசினீர்களா, இல்ல ஜான் ஜெபராஜ் உங்களுக்கு ஏதாகிலும் செய்தி அனுப்பினாரா? இல்லையா, ஒண்ணு மட்டும் சொன்னோம், நீங்க அமைதியா இருக்கணும்ன்ற மாதிரி நாங்க ஒரு நம்பகமான ஒருத்தருக்கு தகவல் அனுப்பியிருந்தோம். இந்த மாதிரி அந்த பழைய காரியங்களை செய்யாம அவர் கொஞ்சம் தன்னுடைய வாழ்க்கை முறையை மாத்திக்கிட்டு, உபதேச முறைகளை மாத்திக்கிட்டு, அப்ப நான் அவருக்கு குறுஞ்செய்தி அனுப்பும் போது அவரு என்னுடைய நம்பரை பிளாக் பண்ண மாதிரி தெரிஞ்சு, அவர் கால் போகல. நான் இதுக்கு முன்னாடி பேசும்போது இவர் இந்த ஏதோ ஒரு சூழல்ல அந்த அவர்கிட்ட கால் பண்ணி பேசுறதுக்கான சூழல் பார்க்கும்போது அவரை கீழே இருக்கக்கூடியவங்க அதுக்கான தடைகள் இருந்தது. நிறைய பேர் அதுக்கு நிறைய அரசியல் பண்ணாங்க, எங்களையும் அரசியல் பண்ணதாக சொன்னாங்க, பணம் வாங்கிட்டோம்னு சொன்னாங்க. ஆனா அவர் சிறைச்சாலிருந்து வந்ததுக்கு பிற்பாடு அவர் முழுக்க அவர் மனம் மாறி இருப்பார். மனமாற்றம் தானே தேவை. அந்த மனமாற்றம் அவருக்கு இருக்கும்ன்ற ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு மூடத்தனமான நம்பிக்கை எங்களுக்கு இருந்தது. கட்டாயமா அவர் இதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கை முறை மாறி இருக்கும் அப்படின்ற மாதிரி நாங்க நினைச்சோம். ஜான் ஜெபராஜ் உங்ககிட்ட நீங்க பேசவே இல்லை அப்படின்னு சொல்றீங்க. ஆனா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நீங்க ஜான் ஜெபராஜை தொடர்பு கொண்டு ஜான் ஜெபராஜுக்கு உதவி வேண்டுமா என்று நீங்கள் கேட்டதாகவும், அதற்கு ஜான் ஜெபராஜ் எனக்கு உங்களுடைய எந்த உதவியும் தேவையில்லை, கடவுள் எனக்கு இருக்கிறார் அப்படி சொன்னதாகவும் நான் கேள்விப்பட்டேன். அது உண்மை? இல்ல அது நாங்க என்ன கேட்டோம், உதவி கேட்டோம்னா, மீன்ஸ் நீங்க தனித்து இருக்கிறீங்க, அதை குறிச்சும் கவலைப்படாதீங்க, உங்க மேல இந்த மாதிரி பழி சொற்கள்லாம் வருது இல்ல, நீங்க கவலைப்படாதீர்கள். அப்பதான் நீங்க அந்த யூடியூப்ல உங்கள்கிட்ட நான் பேசுவேன்னு நினைக்கிறேன், உங்க கூட நான் சண்டைலாம் போட்டிருப்பேன், அவருக்கு ஆதரவாலாம் நான் பேசியிருப்பேன் தனிப்பட்ட ரீதியில. அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்க எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அவர் போட்டிருந்தார். எதை பத்தி இது பண்ண வேணாம், நீங்க ஒரி பண்ணிக்க வேணாம்னு சொல்லி அவர் எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தார். எனக்கு நன்றி, நான் பார்த்தேன். நீங்க எனக்காக ப்ரேயர் மட்டும் பண்ணுங்க. இந்த தீமைகளை செஞ்ச சத்துருக்களையும் ஆண்டவர் பார்த்துட்டு வரும். அதற்கான பதில் அவங்க ஆல்ரெடி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடவுள் கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம என்னதான் போயிட்டு அவங்க முன்னால போய் போராடிட்டு அவங்க மேலே கேஸ் கொடுத்தாலும் மனிதர்கள் கொடுக்குற தண்டனையோட கடவுள் கொடுக்குற தண்டனை பெருசா இருக்கும்ல. நம்ம ஆண்டவரை நம்புறதுனால நம்ம ஆண்டவர் நம்புவோம் தொடர்ந்து நம்ம செய்வோம். நீங்க இன்ஃபேக்ட் உங்க உதவி தேவைப்பட்டால் நான் உங்களை கான்டாக்ட் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச் பிரதர், காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. உண்மையிலே உங்களை ரெஸ்பாண்ட் பண்ணி பதில் கொடுத்திருக்கிறான். நீங்க ஆனா முதல்ல சொன்னீங்க அவரு எங்களை கண்டுக்கவே இல்லை அந்த மாதிரி சொன்னீங்க. கேள்வி என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டேன். நீங்க ஏதோ நான் பண்ண போறீங்கன்னு சொல்லிருக்கீங்கல்ல, அது என்னெல்லாம் செய்ய போறீங்கன்னு கேட்டேன். 27 இந்த சுற்றறிக்கையை பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகையாளர்களும் ஒண்ணு திரட்டி நாங்க என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா ஒரு பிரஸ் மீட் ஒண்ணு வைக்கிறோம். இந்த சம்பந்தப்பட்ட கிங் ஜெனரேஷன் ஜான் ஜெபராஜ் சகோதரர் அவர் பாத்தீங்கன்னா ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமா இருக்கிறாரு. அவருடைய வேத ப்ரீச்சிங் பண்றாரு இல்லையா, அது முன்னுக்கு பின் முரண்பாடா இருக்கு. அநேக வாலிபர்கள் பாத்தீங்கன்னா இதனால கெட்டு போறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை முன்னுதாரணங்கள் ரொம்ப மோசமா இருக்கு. இது எல்லாமே தவறான போதனையா மாறி அது தவறான முன்னுதாரணமா உருவாகுது அப்படின்னு சொல்றது நிமித்தம் நாங்க என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா ஒரு பத்திரிகை பிரஸ் மீட்டை கூப்பிட்டு எல்லா பத்திரிகையாளர்களையும் கூப்பிட்டு ஊடகங்களையும் கூப்பிட்டு எல்லா ஊடகங்களையும் கூப்பிட்டு ஒரு இடத்துல பத்திரிகை சங்கங்களை வர வச்சு நாங்க அங்க சம்பந்தப்பட்ட கிங் ஜெனரேஷன் ஜான் ஜெபராஜுக்காக நாங்க என்ன பண்றோம்னா ஒரு கண்டம் பண்ணி ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறோம். அந்த பிரஸ் மீட்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 பேர் பேசுவாங்க. முக்கியமான 3 பேர் என்னென்ன காரியங்கள் எவிடன்ஸ் இருக்கு, என்னென்னலாம் நடந்தது, ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் என்ன நடந்திருக்கு, அவர் எப்படி வந்தாரு கோயம்புத்தூருக்கு, எந்த நிலையில வந்தாரு, அவங்க மனைவியும் அவரும் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தாங்க, அப்புறம் எப்படி அவங்க மாறினாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் எல்லாம் வச்சு அது ஒரு 1.5 மணி நேரத்துல இருந்து ஒரு 2 மணி நேரம் அது பதிவு பிரஸ் மீட்டுக்கு கொடுப்போம்.
அது நிமித்தம் வந்து மனம் திரும்பக்கூடிய வாலிபர்களா இருக்கட்டும், வாலிப தங்கச்சியா இருக்கட்டும், இதுக்கப்புறம் அவங்க பாடு, அவங்க மனம் திரும்பவில்லை, அவங்க வழியை வந்து திருத்திக்கல அப்படின்னு கேட்டா அது அவங்களுடைய பாடு. ஜான் ஜெபராஜ் சிறைக்கு போன போது அகத்தியன் என்கிறவர் ஜான் ஜெபராஜுக்கு ஆதரவாக டிவி நிகழ்ச்சிகளிலே பேசினார். ஆர்ச் பிஷப் என்று சொல்லி ஒருத்தர் டிவி நிகழ்ச்சிகளிலே பேசினார். ஒரு பிஜேபி கட்சியை சேர்ந்தவர், பிஜேபிக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு ஆர்ச் பிஷப் என்கக்கூடியவர் பேசினார். அதன் பிறகு நீங்கள் ஜான் ஜெபராஜுக்கு ஆதரவாக பேசினீர்கள். உங்களை போல இன்னொரு அமைப்பு வைத்திருக்கக்கூடிய நபர் பிஷப் என்று சொல்லக்கூடிய சாம் யேசுதாஸ், அவரும் ஜான் ஜெபராஜுக்கு ஆதரவாக பேசின நபர்கள். இதுல அந்த அகத்தியன் மற்றும் அந்த ஆர்ச் பிஷப் என்கிறவர்கள் இப்போ வரைக்கும் அங்க ஸ்டாண்ட மாத்தவில்லை. இப்பவும் ஜான் ஜெபராஜுக்கு ஆதரவு, ஜான் ஜெபராஜுக்கு எதிர்ப்பு எதுவும் தெரிவிக்கவில்லை இன்னைக்கு வரைக்கும். இல்ல இவங்க வந்து ஆதரவா பேசும்போது இவங்களை நாங்க அந்த போராட்டத்துல அகத்தியன் அவரை கூப்பிட்டோம். அப்புறம் வந்து பிஷப் நீங்க சொல்றவரு அவரு சாம் யேசுதாஸ கூப்பிட்டோம். அவங்க எல்லாம் வர மறுத்தாங்க. நாங்க வரல, நாங்க வந்து அது வந்தோம்னா வேற ஒரு பிரச்சனை ஆயிடும்லாம் அவங்க ஏதோ ஒண்ணு சொன்னாங்க. நான் தான் பேசினேன், நான் தான் மாநில செயலாளர், நான் தான் அதை முழுக்க ஒருங்கிணைப்பு செய்தது. நான் தான் வந்து பாத்தீங்கன்னா அதை முழுக்க அங்க கொண்டு போய் என்னுடைய மாவட்ட செயலாளர் இருக்காருங்க பாஸ்டர் யோசுவா, அவங்கள வச்சு முழுக்க நான் தான் பேசும்போது அவங்க யாருமே வரமாட்டேன்னு தான் சொன்னாங்க. இவங்க எல்லாம் ஆதரவு கொடுக்குறாங்கன்றது எதுன்னு அடிப்படையிலன்னு எனக்கு தெரியாது. பட் அந்த ஆதரவு சொன்னவங்க வந்து நாங்க இந்த கண்டன போராட்டத்துக்கு உங்கள்ட்ட இருந்து ஒரு 10-20 பேரை கூட்டிட்டு வாங்க, நீங்க கூட்டு வந்து வாங்க, நம்ம வந்து ஒரு அவருக்கு ஆதரவா நம்ம என்ன செய்வோம், போராட்டம் பண்ணுவோம்னு கூப்பிடும் போது அவங்க வரல. எதுவுமே ஓகே, அவர்கள் ஏன் ஆதரவு கொடுத்தார்கள் என்பதற்கான காரணத்தை உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். நான் சொல்லுகிறேன், அகத்தியன் அவர்களும் அந்த ஆர்ச் பிஷப் அவர்களும் ஒவ்வொரு டிவி நிகழ்ச்சியிலே ஆதரவாக பேசுவதற்கு ஒரு நிகழ்ச்சிக்கு 5000 வீதம் கொடுக்கப்பட்டது. ஆகவே அவர்கள் ஆதரவாக பேசினார்கள். சாம் யேசுதாஸ் அவர்களுக்கு எந்த பைசாவும் கொடுக்கப்படவில்லை, உங்களுக்கும் எந்த பைசாவும் கொடுக்கப்படவில்லை. காரணம், உங்களிடத்துல ஜான் ஜெபராஜ் சொல்லி இருக்கிறார், உங்களுடைய உதவி எனக்கு தேவையில்லை, நான் கடவுளை நம்பி கொண்டிருக்கிறேன் என்று. அவரே உங்களுடைய உதவி எனக்கு தேவையில்லைன்னு சொல்லும் போது நீங்க வாலண்டரியா போய் நாங்க ஜான் ஜெபராஜுக்காக போராடுவோம், அரசியல் சதி இருக்கிறது, அரசு சதி இருக்கிறது என்று சொல்வது அது இல்ல பிரதர். நீங்க கலைஞர்ல வாலண்டரா உதவியா போறதுதானே ஒரு அடிப்படை ஒரு காரியம். ஒருத்தன் கீழே விழுந்து கிடக்குறான்னு அவன் கூப்பிடுற வரைக்கும் வருவான்னு இருக்க முடியும் பிரதர். இப்போ ஜான் ஜெபராஜுக்கு கூப்பிடாமலே நீங்கள் போய் உதவி செய்தீர்கள். அப்படிப்பட்டவர் ஜான் ஜெபராஜ் வெளியே வந்த பிறகு உங்களை பார்க்கவில்லை என்பதை குறையாக கூறுவது எந்த விதத்திலே நியாயம்? அவர்தான் ஏற்கனவே உங்களுடைய உதவி தேவையில்லை என்று சொல்லிட்டாரு. நாங்க சொன்னது விஷயம் அது ஒரு அழுத்தமா நான் சொல்லியிருப்பேன். அவர் நன்றி இல்லாதவர், ஒரு வார்த்தை நான் சொல்லியிருப்பேன், நன்றி இல்லாதவர், அவர் விட்டுருங்க, அவ்வளவுதான். என்னன்னு கேட்டா நன்றியினோட அடிப்படை என்னன்னு கேட்டா, நாங்க இப்படி போராடி இருக்கிறோம், தன்னுடைய பாவத்தை விட்டு அவர் வாழ்ந்திருந்தார் அல்லது தன்னுடைய பழைய வாழ்க்கையையும் தன்னுடைய அசுத்தமான காரியத்தையும் விட்டு இருந்தால் நான் என்ன சொல்லியிருப்பேன்னா அவர் நன்றி உள்ளவர். நாங்க போராடுறதுக்கான முகாந்திரம் வந்து அவர் இங்க வந்துகிட்டு இந்த சல்லாபத்துல இருக்கிறதுக்காக போராடல. இது வந்து கோபம் வரக்கூடியதானே ஒரு பதிவு நான் சொல்றது. ஒரு அதுக்காக தான் நன்றி உள்ளவன் நான் சொன்னேன் இல்லையா. அவர் என்ன கூப்பிட்டு எனக்கு பணம் கொடுக்கணும் அல்லது எனக்கு பொருள் கொடுக்கணும், எனக்கு உடைமை கொடுக்கணும்னு நான் நினைக்கல பிரதர். நானே பார்த்தேன், நீங்க அதுல நன்றி இல்லைன்னு சொல்றது கூப்பிட்டு பேசல, ஒரு வார்த்தை பேசல, அவர் நன்றியற்றவர் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க பேசுனீங்க. ஜான் ஜெபராஜுக்கு ஆதரவாக அவ்வளவு உங்களுடைய அமைப்புக்கு கெட்ட பெயர் வந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு அந்த போக்சோ வழக்குல நீங்க ஜான் ஜெபராஜுக்கு ஆதரவாக போராடினீங்க. அதன் பிறகு ஜான் ஜெபராஜ் வெளியே வர்றாரு, நீங்க அவரை தொடர்பு கொள்ள முயற்சி பண்றீங்க, அவர் அது பார்க்கல, அது உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு இன்சல்ட் மாதிரி தான். அப்போ உங்களை கௌரவப்படுத்தல. இப்போ அதனால நீங்க ஜான் ஜெபராஜை பழிவாங்கும்படியாக நீங்க இப்போ ஜான் ஜெபராஜுக்கு எதிராக இறங்குறீங்க. இல்ல ஒருவேளை ஜான் ஜெபராஜ் உங்களை அழைச்சு கௌரவப்படுத்தி இருந்தால், ஜான் ஜெபராஜ் உங்களை அழைச்சு பேசி இருந்தால் கண்டிப்பா இப்போ நீங்க ஜான் ஜெபராஜுக்கு ஆதரவாக தான் இருந்திருப்பீங்க. கரெக்டா? இல்ல, அது உங்களுடைய புரிதல், அது உங்களுடைய உரிமை, உங்களுடைய புரிதல். அதுல நான் வந்து என்ன செய்ய முடியாதுன்னா கருத்து சொல்ல முடியாது. இப்ப நீங்க அது நீங்க ஒரு புரிதலோட நீங்க அதை கேட்கறீங்க, அது நியாயமா இருக்கு இல்லைன்னு சொல்லி நான் வந்து சொல்ல முடியாது. இதே மாதிரி சார்லஸ் ரோ விஷயத்துல நான் பேசும்போது நீங்க என்ன தொடர்பு கொண்டீங்க. அப்ப சார்லஸ் ரோவுக்கு எதிராக நீங்க போராட்டம் நடத்த போறீங்க அப்படின்னு சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? அப்போ நீங்க அந்த டைம்ல கூட ஒரு அறிவிப்பு ஏன்னா வாட்ஸ்அப்ல நீங்க போட்டிருந்தீங்க, ஜூலை 28 போராட்டம் நடத்த போறீங்கன்னு அறிவிப்பு நான் ஸ்கிரீன்ல போட்டிருக்கேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, ஞாபகம் இருக்கியா? அதன் பிறகு அந்த போராட்டம் நடத்தல. கரெக்டா?
அப்போ இதுவும் இதே மாதிரி ஜான் ஜெபராஜுக்கு எதிராக இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்கீங்க, இதுவும் நடக்காது அப்படின்னு நாங்க எடுத்துக்கலாமா? இல்ல, மனம் திரும்புதலுக்கு அப்புறம் உங்களுக்கு போராட்டம் பண்ணணும்னு இருக்கா பிரதர்? இப்போ பொது தளத்துல மன்னிப்பு கேக்குறீங்க, மன்னிச்சிடுறோம், அல்லது மன்னிக்கிறது நான் கிடையாது, கடவுள். நீங்க திரும்ப அந்த தப்பை நீங்க செய்யும் போது நான் உங்களை என்ன செய்யறேன், எச்சரிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப சார்லஸ் ஆரோ எனக்கும் அவங்க மனைவி பேசின விஷயத்த நான் சொல்றேன். அது நான் எல்லாத்தையுமே ஓப்பனா நம்ம இது பண்ண முடியாது. திருந்துறோம், மனம் மாறுறோம், எங்க வாழ்க்கை முறையை மாத்திக்கிறோம். நாங்க என் மனைவியோட இருக்கிறேன், நான் இந்த சபைக்கு ஒரு சாட்சியா இருக்கிறேன், என் ஊழியத்துக்கு சாட்சியா இருக்குன்னு சொல்லும் பட்சத்துல என்ன செய்ய முடியும்? நீங்க சொல்லுங்களேன். ஒரு அமைப்புடைய நிர்வாக பொறுப்பாளரா நீங்க அப்படி யோசிச்சு பார்த்து ஏதோ ஒரு முடிவு சொல்லுங்க. அப்போ நீங்க சார்லஸ் ரோவை நேரடியா சந்திச்சீங்க, அப்படியா? ஆமா, அதுல மாற்றுக்கருத்தே கிடையாது. ஓகே. அப்போ நீங்க முன்னாடி சார்லஸ் ஆரோவுக்கு எதிராக போராட்டம் நடத்தணும்னு முடிவு பண்றதுக்கு காரணம் என்னது? அந்த ஆடியோ, அந்த வீடியோ, அவரோட வீடியோ அந்த ரிலீஸ் ஆனதுனால அதான் ரொம்ப அருவருப்பு. அது அவரு என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, எரிச்சல் ஆக்கிக்கிட்டே இருக்காரு. இதுல ஒரு ஒரு தன்னை நியாயப்படுத்திக்கிட்டே இருந்தாரு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அது ரொம்ப பொய்யாலாம் சொல்லிட்டு இருந்தாரு. அது ஏற்புடையது இல்லை, அது சரியா இல்லை அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு எதிராக ஒரு சுற்றறிக்கை போடும்போது முக்கியமான பிஷப்மார்கள்லாம் அங்க இருந்து என்ன பண்ணாங்கன்னா, அவர் தன்னை திருத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அதை இது பண்ணுவாங்க. அவரு இப்படி அருவருப்பா பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அதுக்கு பிறகு யூடியூப்ல தன்னை நியாயப்படுத்தி பேசிக்கிட்டு இருந்தாரு. அதனால நீங்க போராட்டம் பண்ணணும்னு நினைச்சீங்க. அதன் பிறகு நீங்க போய் நேரடியா சந்திச்சீங்க, உங்ககிட்ட பாவ மன்னிப்பு கேட்டதுனால விட்டுட்டீங்கன்னு சொல்றீங்க. இல்ல, அதே மாதிரி பாவ மன்னிப்பு கேட்க, பாவ மன்னிப்புங்கிறது வாழ்க்கை முறை தானே. பாவ மன்னிப்பு இல்ல, இப்ப நான் என்ன ஆயிட்டேன், நான் திருந்திட்டேங்கிறது என் வாழ்க்கையை வச்சுதானே சொல்ல முடியும்ல. வாயில கேட்டா போதுமா? வாழ்க்கையில தானே இருக்கு. சோ வாழ்க்கையை வச்சுதான் நாங்க பாத்துட்டு இருக்கோம், கண்காணிச்சுட்டு தான் இருக்கோம், கண்காணிச்சுட்டு தான் இருக்கோம். ஒருவேளை இன்னைக்கு லைவ் முடிஞ்சு நாளைக்கு ஜான் ஜெபராஜ் உங்களை தனியா கூப்பிடுறாரு, கூப்பிட்டு உங்ககிட்ட சொல்றாரு, நான் எங்க வாழ்க்கையெல்லாம் மாற்றி அமைக்கிறோம் அப்படின்னு உங்ககிட்ட ரகசியமா சொல்றாரு. அப்போ இந்த போராட்டத்தை கைவிடுவீங்களா? ரகசியமா சொன்னா எப்படி பிரதர்? இப்போ வாழ்க்கை முறை மாறுறத அடுத்த கட்டத்துல நம்மளால படிப்பணி பண்ண முடியும். இதே கான்செப்ட் சார்லஸ் ஆரோவுக்கும் பொருந்தது தானே. சார்லஸ் ஆரோவும் நீங்க சந்திக்கிறதுக்கு முன்னாடி அவர் மனைவி சப்போர்ட், மனைவி கூட தான் இருக்கிறாரு, மனைவி எல்லாம் தள்ளிவிடல. ஆனா என்ன பிரச்சனைன்னா, அவர் விபச்சாரம் செய்தது ஓப்பனா வீடியோ எடுத்து பண்றாரு. இப்படிப்பட்ட வீடியோ சர்க்குலர் இருக்கும் போது அவர் இந்த மாதிரி ஒரு பட்ட நபர் சர்ச்சு நடத்தக்கூடாது அப்படிங்கறதுதான் சரியான ஒரு விஷயம். ஆனா அவர் உங்ககிட்ட நாங்க வாழ்க்கையை மாற்றி அமைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா பப்ளிக்ல இது வரைக்கும் அவன் செஞ்சது தப்புதான்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த அவர் பண்ண தப்பு பப்ளிக்கா தான் இருக்கு. பப்ளிக்கா இது வரைக்கும் அவர் யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்கல. நான் பண்ண தப்பு, நான் தான் பண்ணேன், இது நான் பண்ண தப்பு, இனிமே பண்ண மாட்டேன், ஆகவே நான் இந்த தகுதி இல்லாத ஒரு காரியத்துல நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை அதான் மனந்திருப்பதனோட வெளிப்பாடு. ஆனா அப்படி எதுவுமே நடக்கல. ஆனா உங்ககிட்ட சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக அவர் மனம் திரும்பிட்டான்னு நீங்களே அசியூம் பண்ணிக்கிட்டு அவருக்கு எதிராக நீங்க போராட்டத்தை கைவிட்டுட்டீங்க இல்லையா? இல்ல, நீங்க சொல்றது அது உங்களுடைய புரிதல் பிரதர். அது உங்களுடைய புரிதல். பைபிள் படி ஒரே மனைவியோட புருஷனாக இருக்க வேண்டும். கண்காணியா, அதாவது கண்காணியா சபையை நடத்தக்கூடிய ஒருத்தர். நீங்க கிறிஸ்தவ அமைப்பு தானே வச்சிருக்கீங்க, அரசியல் அமைப்பு கிடையாது. கிறிஸ்தவ அமைப்பு, கரெக்டா? அப்போ ஒரு கண்காணியானவன் ஒரே மனைவியோட புருஷனாக இருக்க வேண்டும், அது தகுதி. அப்படிப்பட்ட தகுதி ஜான் ஜெபராஜுக்கும் கிடையாது, சார்லஸ் ஆரோவுக்கும் கிடையாது. ஆகவே நீங்க ரெண்டு பேர், இப்ப சார்லஸ் ஆரோவுக்கு எதிராகவும் நீங்க போராட்டத்தை முன்னெடுத்தீங்க, ஆனா கைவிட்டுட்டீங்க. இப்ப ஜான் ஜெபராஜுக்கு எதிராக போராட்டத்தை முன்னெடுத்திருக்கீங்க. என்னுடைய ஒரே கேள்வி, இப்ப இந்த போராட்டத்தை அனௌன்ஸ் பண்ணது இன்னைக்கு எத்தனாம் தேதி? 17ஆம் தேதியா 15ஆம் தேதி? 4 நாள் ஆகுது. ஒரு 15ஆம் தேதினா ஏன் இவ்வளவு நாள் கழிச்சு வச்சிருக்கீங்க? 27ஆம் தேதி வச்சிருக்கீங்க. நீங்க 15ஆம் தேதி டிசைட் பண்ண ஒரு 20ஆம் தேதி வச்சிருக்கலாமே. இட் மீன்ஸ் இன்னைக்கே அந்த நிகழ்வு வச்சிருக்கலாமே. எங்களுடைய நிர்வாகம் இது நாங்க கலந்தாச்சு, நிர்வாகத்தின்படி நாங்க முடிவெடுக்கிறது. இதுல இன்னைக்கு வச்சிருக்கலாமே, நாளைக்கு வச்சிருக்கலாம்ன்றது என்னன்னு எனக்கு தெரியல பிரதர். ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, ஏன் இவ்வளவு நீண்ட நாட்கள் வச்சிருக்கு அப்படிங்கறத நான் நினைக்கிறேன்னா, இது உங்களுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா இப்போ இவ்வளவு நீண்ட நாட்கள் வச்சிருக்கும் போது இந்த ஒரு சுற்றறிக்கை எல்லாம் கோயம்புத்தூர் உட்பட தமிழ்நாடு மொத்தம் பரவும். அப்ப அந்த பரவும் போது ஜான் ஜெபராஜுக்கு ஒரு பயம் அல்லது ஜான் ஜெபராஜுடைய ஆட்களுக்கு பயம் உங்களை கூப்பிட்டு பேசுவாங்க. பேசும்போது அதன் வழியாக இந்த போராட்டத்தை கைவிடுவதற்காக ஒரு செட்டில்மெண்ட் நடத்தப்படும் அப்படின்னு, அதுக்காக நீங்க எவ்வளவு நீண்ட நாட்களை நியமித்திருக்கீங்கன்னு நான் யூகிக்கிறேன்.
ஏன்னா எனக்கு இதுக்கு முன்னாடியே கேள்வி இன்னும் முடியல. இதுக்கு முன்னாடியே என்னது சார்லஸ் ஆரோ விஷயத்திலயும் இதே மாதிரிதான் ஒரு நீண்ட நாட்கள் கழிச்சு ஒரு போராட்டம் வைக்க போறதா சொன்னீங்க. அதுக்கு நீங்க அவ்வளவு ஆக்ரோஷமா, எனக்கு வாட்ஸ்அப்ல நீங்க பேசின வாய்ஸ் நோட் இருக்கு, டெக்ஸ்ட் நோட் இருக்கு, அவ்வளவு சார்லஸ் ஆரோவுக்கு எதிராக அவ்வளவு ஆக்ரோஷமா பேசியிருக்கீங்க. அப்படிப்பட்டவரை திடீர்னு கமுக்கமா சென்னையில அந்த மோகன்தாஸ் முன்னிலையில நீங்க சந்திச்சு போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க. அன்னைக்கு உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் கிட்ட அந்த மோகன்தாஸ் தந்திருக்கிறாங்க. அதனால நீங்க சார்லஸ் ஆரோவுக்கு எதிராக நீங்க போராடல. இதே மாதிரி ஜான் ஜெபராஜும் இதே மாதிரி உங்களை கூப்பிட்டு ஒரு அமௌண்ட் கொடுத்தா நீங்க ஜான் ஜெபராஜுக்கு எதிரான போராட்டத்தையும் கைவிடுவீங்க. இப்போ இது ஒரு நீங்க போராட்டம் நடத்துறது அப்படிங்கிறது ஒரு உங்களுடைய அமைப்பு சார்ந்த ஆதாயத்துக்கானது. கரெக்டா? நீங்க யோசிக்கிறது, நீங்க திங்க் பண்றது, நீங்க உங்களோட உரிமை. நீங்க சார்லஸ் ஆரோவுக்கு எதிராக போராடாம இருக்கிறதுக்கு நீங்க ஒரு டீல் பேசிருக்கீங்க. உங்களுக்காக அவங்க ஒரு டீல் பேசினாங்க. அது என்னன்னா, ஒரு கேபிள் டிவி வச்சிருக்காரு, நித்யன் டிவி கேபிள் டிவி. அதுல 45 நிமிடம் உங்களோட ப்ரோக்ராம் நீங்க பேசுறதுக்கு ஒரு ஸ்லாட் தர்றதா, ஃப்ரீயா ஸ்லாட் தர்றதா பேசியிருக்காங்க. அப்போ அப்படி ஒரு டீல் பேசுனதுனால நீங்க இது அந்த போராட்டத்தை கைவிட்டுட்டீங்க. ஆனா அவங்க அப்படி அந்த டீல் பேசுனதை அவங்க ஹானர் பண்ணல. அவங்க உங்களை ஏமாத்தி இருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரி அவங்க அந்த 45 மினிட்ஸ் ஸ்லாட் உங்களுக்கு தரல. அது உண்மைதானே? இல்ல, இப்ப நான் என்ன கேக்குறேன், அதை நான் எதிர்பார்க்க இவங்க எல்லாருமே சொன்ன மாதிரி இருக்கிறாங்க, யார் சொன்ன மாதிரி பேசுறாங்க. இல்ல, அந்த டீல் பேசுனது உண்மைதானே? அதுதான் கேக்குறேன். டீல்ன்றது என்னன்னு சொல்றீங்கன்னு கேக்குறேன். டீல்ன்றது என்ன? 45 நிமிஷம் உங்களுக்கு அவங்க டிவில பேசுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்லாட். சரி, அது டீல் தானே? நீங்க ஒருத்தருக்கு டெக்ஸ்ட் பண்ணாதான் நீங்க, நான் ஸ்கிரீன்ல போட்டிருக்கேன், பாக்குறேன். அதுல நீங்க சொல்லிருக்கீங்க எங்களுக்கு 45 நிமிஷம் அவங்க சேனல்ல பேசுறதுக்கு சான்ஸ் தர்றதா சொல்லியிருக்காங்க, எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அவங்க மனம் திரும்புதலுக்கான எல்லா சூழலையும் அவங்க சொல்றாங்க, மனம் திரும்புறாங்க. அவங்க இந்த ஒரு காரியத்தை சொல்லும் போது ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு வரேன். இது டீல்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படி மனம் திரும்புறாங்க, அவங்க சந்தோஷப்படுறாங்க. இந்த மாதிரி ஒரு போராட்டத்தை கைவிட்டுட்டோம் சொல்லும் போது அவங்க என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி எங்களுடைய சேனல்ல பேசுங்க, நாங்க லாபம் நாக்கு நினைக்கிறவங்க என்ன பண்ணிருக்கலாம், திரும்பவும் உங்களுக்கு அழுத்தம் கொடுத்து நீங்க எங்களை பேச சொன்னீங்கல்ல, நாங்க பேசணும்ல அப்படின்னு நாங்க கேட்டிருக்கலாமே பிரதர். அதையே நாங்க விரும்பல, நாங்க அதை விரும்பல பிரதர். மோகன்தாஸ் அவர்கிட்ட பேசியாச்சு. அது மோகன்தாஸ் அவரு உங்களுக்கு காசு தந்திருக்காரு, அவர்கிட்ட பேசின இது இருக்கு. நீங்க சார்லஸ் ஆரோ வந்துட்டு உங்களுக்கு பிரதர், நீங்க என் சேனல்ல நான் உங்களுக்கு 45 மினிட்ஸ் ஸ்லாட் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பத்தி, உங்களை அமைப்பை பத்தி நீங்க பேசிக்கீங்க, நீங்க அதனால ஃபேமஸ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொன்னாரு. அதனாலதான் சார்லஸ் ஆரோவுக்கு எதிராக நீங்க போராட்டத்தை விட்டுட்டீங்க. இப்போ இதே மாதிரி ஜான் ஜெபராஜுக்கு நீங்க எதிராக இப்ப போராடுறதுக்கு காரணமும், போராட்டத்தை அனௌன்ஸ் பண்ணி இருக்கிறதுக்கான காரணமும் ஜான் ஜெபராஜு கிட்ட இருந்து ஒரு டீல் எதிர்பார்த்துதான் அப்படிங்கறதுல ஒரு சந்தேகம் இல்லதானே? இல்ல, நீங்க தீர்மானிச்சிட்டீங்க என்னன்னா, இவங்க ஒருத்தவங்க மனம் திரும்பினாலும் அதை கட்டாயமா அவங்கள நம்ம ஒரு வேலை, அது என்ன சொல்றது, நிர்வாணப்படுத்துறதுன்னு சொல்லாமா, எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஏன் சொல்றேன்னா, மனம் திரும்பாத ஒருத்தரை உங்ககிட்ட டீல் பேசின ஒரே காரணத்துக்காக மனம் திரும்பிட்டாருன்னு நீங்க சொல்றீங்க. நீங்க டீல் என்ற வார்த்தையை நீங்க திணிக்கிறீங்க. அதுல திணிக்கல, இதுக்கு பேர் என்னது? நீங்க சொல்றீங்களா 10,000 போக்குவரத்துக்கு அவங்க கொடுத்தாங்கன்னு வச்சுக்கலாமே, போக்குவரத்துக்கு எனக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லலாம். எனக்கு சார்லஸ் ஆரோ தான் கொடுத்தாங்க, சொல்ல வரீங்க? சார்லஸ் ஆரோவுக்காக சார்லஸ் ஆரோட உறவினராகிய பிஷப் என்று அழைக்கப்படக்கூடிய மோகன்தாஸ் அவர் கொடுத்தாரு. யாரு? ஆமா, என்னன்னு கொடுத்தாரு? சொல்றேன், காசு கொடுத்தாரு. என்னது? நாங்க சமரசம் கொடுத்தாரா? நீங்க அவருக்கு எதிராக போராட்டத்திற்கு போடக்கூடாது, நீங்க போராடணும் அப்படின்னு சொல்றதோட நோக்கமே பணம் இல்ல, ஏதோ ஒரு டீலிங் தான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துல நான் கண்டனத்தை பதிவு பண்றேன். அமைப்பு பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்கெல்லாம் 10,000 ரூபாய்க்கெல்லாம் என்ன செய்யாது. அப்படி பார்க்க போனா ஜான் ஜெபராஜுக்காக எதிர்த்து நிற்கும் போது எத்தனையோ எங்களுக்கு முன்னாடி டீல்கள் வந்தது. பல லட்ச ரூபாய் எங்ககிட்ட டீல் பேசினாங்க. யாருமே ஒரு இது உங்கள்கிட்ட வரல, உங்களை கண்டுகல. மாறாக அகத்தியன் அவர்களுக்கு ஒரு வீடியோ பேசுறதுக்கு 5,000 ரூபாய் கொடுக்கப்பட்டது. அந்த ஆர்ச் பிஷப் என்று சொல்லப்படுகிற நபர் ஜான் ஜெபராஜுக்கு ஆதரவாக பேசுறதுக்கு 5,000 ரூபாய் கொடுக்கப்பட்டது. உங்களுக்கு ஒரு பைசாவும் தரல. அதனால தான் ஜான் ஜெபராஜ் ஜெயில இருந்து வந்த பிறகு உங்களை கண்டுக்கல, உங்களை ஜான் ஜெபராஜ் ஒரு ஆளாவே மதிக்கல. அதனாலதான் இப்ப ஜான் ஜெபராஜுக்கு எதிராக பேசும் போதாகிலும் சமரசத்துக்கு கூப்பிடுவாரு,
ஜான் ஜபராஜ் கிட்ட இருந்து ஒரு பெரிய அளவுல செட்டில்மெண்ட் வாங்கலாம், ஒரு டீல் பேசலாம் அப்படிங்கறதுக்காகத்தான் நீங்க செட்டில்மெண்ட் ஆகும்போது வேணா உங்களுக்கு நான் சொல்றேன். இதுதான் சார்லஸ் ஆரோவோட விஷயத்துல நடந்தது. அதுதான் இப்ப ஜான் ஜபராஜ் விஷயத்துல நடக்க போகுது. ஸ்கிரீன்ஷாட் இருக்கிறத நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. ஆமா டீல் பேசுனது உண்மைதான் ஒத்துக்கிட்டீங்க. டீல் பேசுன்னு சொல்ல அவங்க வந்து இந்த ஆஃபர் அவங்க கொடுக்கும் போது அவங்க திரும்ப பூன்னு சொல்லலாம், புஷ்பன்னு சொல்லலாம். நான் டீல்னு சொல்றேன், நீங்க வேற ஒரு பேரை யூஸ் பண்ணிக்கிறீங்க, அவ்வளவுதான். இல்ல நாங்க டீல் இருந்தா அதே மாதிரி நாங்க டீல் இருந்தா அது தொடர்ந்து இருக்கணும் அந்த டீல். ஏன்னா அவங்க உங்களுக்கு சான்ஸ் தரல, உங்களை ஏமாத்திட்டாங்க. அன்னைக்கு உங்களை அனுப்பி விடுறதுக்காக ஒரு பொய் வாக்குறுதி கொடுத்தாங்க, அடுத்து ஏமாத்திட்டாங்க. அடுத்து காசு கொடுத்தாங்கன்னு சொன்னதுக்கு முதல்ல காசு கொடுக்கலன்னு சொன்னீங்க. ரெண்டாவது வழிபோக்குக்காக போக்குவரத்து செலவுக்காக அது கொடுத்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உண்மையை ஒத்துக்கிட்டீங்க. அப்போ இதே மாதிரிதான் ஜான் ஜபராஜ் விஷயத்திலையும் ஜான் ஜபராஜை மிரட்டுவதற்காக இந்த ஒரு போராட்டம் அல்லது பிரஸ் மீட் அப்படிங்கறத ஒரு ஆயுதமா எடுத்திருக்கீங்க. நான் இந்த வீடியோவை ஜான் ஜபராஜுக்கே சப்போர்ட்டா தான் வீடியோ போடுறேன். ஏன்னா ஜான் ஜபராஜே என்னது யாரையும் பார்த்து ஏமாறக்கூடாது. ஏன்னா சார்லஸ் ஆரோ மனம் திரும்பல. ஆனா சார்லஸ் ஆரோ உங்கள்கிட்ட டீல் பேசின ஒரு காரணத்துக்காக மனம் திரும்பிட்டாருன்னு சொல்றீங்க. ஜான் ஜபராஜும் மனம் திரும்பல. ஜான் ஜபராஜ் நாளைக்கு டீல் பேசினா ஜான் ஜபராஜ் மனம் திரும்பிட்டாருன்னு நீங்க சொல்லுவீங்க. நீங்க மட்டும் கிடையாது, அதே அந்த சாம் யேசுதாஸ் அப்படிங்கிற நபரும் அப்படிதான். இந்த கிறிஸ்தவத்துல இருக்கிற எல்லா அமைப்புகளும், அரசியல் அமைப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா அமைப்புகளும் இதே மாதிரிதான் இருக்குது. யாருமே இந்த அமைப்புகளை நம்ப கூடாது. அதுக்காக தான் உங்களை இன்னைக்கு லைவ் கொடுத்தது. ஜபராஜ் சிறைக்கு சென்ற போது, அதாவது போக்சோ குற்றவாளியாக சிறைக்கு சென்ற போது, இப்பொழுது அந்த வழக்கு சிறையில நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் ஜான் ஜபராஜ் கோர்ட்ல ஆஜராகி இருக்கிறார். இந்த அப்படி அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கும் போது ஜான் ஜபராஜுக்கு ஆதரவாக நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம் என்று சொல்லி பெரிய அளவிலே அட்டென்ஷன் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தீர்கள். அது நடக்கவில்லை. அதன் பிறகு ஜான் ஜபராஜ் உங்களை சந்திப்பார் என்று நினைத்தீர்கள், அதுவும் நடக்கவில்லை. ஜான் ஜபராஜ் இடத்திலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த எந்த காரியமும் நடக்கவில்லை. ஆகவே ஜான் ஜபராஜுக்கு இப்பொழுது எதிராக நிற்கிறீர்கள். இப்பொழுது ஜான் ஜபராஜுடைய ஒருவேளை உங்களை அழைத்து ஏதாவது விஷயத்திலே காம்ப்ரமைஸ் பேசினால், அல்லது அந்த ராஜா என்கின்ற நபர் உங்களை அழைத்து, ஏன்னா ராஜா அந்த லைவ் வீடியோவில கடைசியாக போட்ட லைவ் வீடியோவில நாங்க ஜான் ஜபராஜுக்கு ஆதரவாக இருந்த யாரையும் சும்மா விட மாட்டோம், நாங்கள் கண்டிப்பாக அழைத்து பேசுவோம், உங்களை கௌரவப்படுத்துவோம் என்று சொல்லி இருக்கிறார். அங்கேதான் இருந்தோம். உங்களுக்கு நான் தனியா பேசுறேன் பிரதர், நீங்க என்கிட்ட பேசணும்னு சொல்லியிருந்தீங்க, நான் உங்கள்கிட்ட பேசுறேன். நான் உங்களுக்கு கால் பண்றேன், பேசுறேன். தயவு செய்து என்ன அணுகுங்க. நான் அண்ணாவோட பிரதிநிதியா இருந்து உங்களை என்ன செய்வேன், உரிய ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். நேரம் கிடைக்கும் பொழுது, வாய்ப்பு கிடைக்கும் போது நான் அண்ணாட்ட பேசி உங்களை சந்திக்க வைக்கிறேன். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அந்தபடி அவர் உங்களுக்கு ஏதாவது செய்தால் மறுபடியும் ஜான் ஜபராஜுக்கு ஆதரவாகத்தான் எடுப்பீர்கள். காரணம் எப்படி என்று சொன்னால், சார்லஸ் ஆரோ விஷயத்திலே சார்லஸ் ஆரோவுக்கு எதிராக நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம், இவன் சர்ச்சை நடத்தக்கூடாது, இப்படிப்பட்ட அசிங்கம் செய்தவன் சர்ச்சை நடத்தக்கூடாது என்று சொல்லி அவ்வளவு ஆக்ரோஷமாக அவனை கேவலமாக பேசிவிட்டு அவனிடத்திலே கமுக்கமாக போய் அந்த அவருடைய சொந்தக்காரர் மோகன்தாஸ் என்கின்ற பிஷப் அழைத்தார் என்று சொல்லி அவரை வைத்து சார்லஸ் ஆரோ இந்த மோகன்தாஸ் எல்லாரையும் வைத்து அங்கு டீல் பேசப்பட்டது. அதனுடையாக மோகன்தாஸ் ஒரு கொஞ்சம் சொற்ப அமௌண்ட் தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஒரு 10,000 ரூபாய் இருக்கும். அடுத்து இந்த டிவியிலே நித்யன் டிவியிலே 45 நிமிடம் உங்களை பேச வைக்கிறேன் என்று சொன்னார்கள். ஆனால் அதை அவர்கள் செயல்முறைப்படுத்தி காமிக்கவில்லை. பேச வைக்கிறேன் என்று சொன்னார்கள், அப்படி அடுத்து ஏமாற்றி விட்டார்கள். நீங்கள் ஏமாந்து பண்ணீர்கள் என்கிறது உண்மை. எப்படி அப்போ அதன் அடிப்படையிலே அந்த டீலின் அடிப்படையிலே சார்லஸ் ஆரோவுக்கு எதிரான அந்த போராட்டத்தை நீங்கள் கைவிட்டீர்கள். சார்லஸ் ஆரோ கிட்ட டீல் பேசுனீங்க, இப்போ அதே மாதிரி ஜான் ஜபராஜ் கிட்ட டீல் பேசுறதுக்கான இந்த இது பண்றீங்க. நான் இந்த இதுல ஆதாரத்தோட தான் ப்ரூவ் பண்ணிருக்கேன். நீங்க போட்ட டெக்ஸ்ட் மெசேஜ் தான் இதுல போட்டிருக்கிறேன். இதுதான் உங்களுடைய நோக்கம். நான் இதனால கடைசியா மக்களுக்கு சொல்ல வருகிற காரியம், நீங்க எப்படி கள்ளப்போதவர்களை எல்லாம் நம்பி ஏமாறக்கூடாதோ இதே போன்ற அமைப்பு வைத்திருக்கிறேன். உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் எங்களுடைய அமைப்பு வந்து நிற்கும், கிறிஸ்தவ அமைப்பு அப்படி என்று சொல்லி நிற்கிற இதே போன்ற அமைப்புகளை நம்பி ஏமாறாதீர்கள். இவர்கள் எல்லாமே காசுக்காக உங்களை ஏமாற்றக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு கிறிஸ்தவத்திலே அமைப்பே தேவையில்லை. மாதிரி கிறிஸ்தவ அமைப்பு அப்படிங்கிறவங்க இந்த நபர் வச்சிருக்காரு, லியோ நெல்சன் ஒருத்தர் ஒரு அமைப்பு வச்சிருக்காரு, சாம் யேசுதாஸ் சொல்லி ஒருத்தர் அமைப்பு வச்சிருக்காரு. இந்த மாதிரி அமைப்புகளை எல்லாம் காலி பண்ணணும். இது எல்லாமே கிறிஸ்தவத்துக்கு தேவையற்றவைகள். இவைகள் கள்ளப்போதவர்களை காட்டிலும் மிக மிக ஆபத்தானவர்கள். இவர்கள் இடைத்தரகர்கள் போன்றவர்கள். எந்த பக்கம் வேணாலும் மாறுவாங்க. பணம் எந்த பக்கம் கை மாறுதோ அதுக்கு மற்றபடி மாறுவாங்க.
ஆகவே இந்த அமைப்புங்கிறது மோசமான ஒரு காரியம். இந்த அமைப்புங்கிற பேர்ல இவங்க பண்ற கொள்ளைகள். கெட்டவனுக்கு ஆதரவாக நின்னுகிட்டு அங்க பேசுவாங்க, அவங்க காசு கொடுக்கலன்னா வேற இந்த பக்கம் பேசுவாங்க. இதுதான் இந்த அமைப்புகள் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆகவே மக்கள் தயவு செய்து விழிப்படைந்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி கிறிஸ்தவ அமைப்பு என்று சொல்லிக்கிட்டு ஒரு லெட்டர் பேட் இயக்கம், நாங்க கிறிஸ்தவ கட்சி வச்சிருக்கோம், உங்களுக்காக நாங்கள் நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வருவாங்க. அவங்கள தயவு செய்து நம்பாதீங்க. அவங்களால அவங்க தங்களுடைய லாபத்துக்காகத்தான் நிற்பார்கள். ஜான் ஜெபராஜ் விஷயத்திலையும் ஜான் ஜெபராஜ் எங்களுக்கு ஏதாவது பண்ணுவாரு, அவங்க கிட்ட இருந்து ஏதாவது ஆதாயம் கிடைக்கும், கள்ளக்காதல ஏதாவது காசு கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி தான் ஜான் ஜெபராஜுக்கு ஆதரவாக அன்னைக்கு போக்சோ கேஸ்ல நின்னாங்க. ஆனா இவங்க ஜான் ஜெபராஜ் மதிக்கவே இல்லை. அதனால இப்போ ஜான் ஜெபராஜுக்கு எதிராக இப்போ செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். நான் ஜான் ஜெபராஜுக்கு எதிராக செயல்படுறேன் அப்படின்னு சொல்லும் போது ஜான் ஜெபராஜ் கூப்பிட்டு எதிராக செயல்படுறியா, வாப்பா வாப்பா, எதிராக செயல்படாம இருக்கிறதுக்கு உனக்கு என்ன வேணும், என்ன செய்யணும்னு கேட்பாரு. ஒரு 500 1000 டீ குடிக்கிறதுக்கு அல்லது பஸ் செலவுக்கு 10,000 ரூபாயோ கொடுத்தா போது ஒரு வாயை மூடிக்கிட்டு இருப்பாரு. இதுதான் சார்லஸ் ஆர்ரோ விஷயத்திலே நடந்தது. இவர் எல்லா இடத்துலயும் இப்படிதான் பண்ணுவாரு. இப்படிப்பட்ட எந்த அமைப்புகளையும் தயவு செய்து நம்பி ஏமாறாதீர்கள் என்கிறதா இந்த லைவுடைய நோக்கம்.